பாலஸ்தீனியர்களுக்கு மாற்றுத்தாயகமாக செயற்கை தீவு. ஹமாஸின் போர்த்தந்திரங்கள் இஸ்ரேலின் பேரழிவு. யுஎஸும் யுகேவும் இணைந்து நடத்தும் ஆபரேஷன் பொசைடன் ஆர்ச்சர். என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலாம்னு ஆவலோட வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். கேக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க, பெல் ஐகானையும் அழுத்தி விட்டுருங்க. வாங்க செய்திக்குள்ள போலாம். அவங்க பேசுற ஜனநாயகம், மக்களாட்சி எல்லாமே அவங்க மக்களுக்காக மட்டும்தான். மற்ற யாருக்கு என்ன நேர்ந்தாலும் அதுல இருந்து தனக்கு என்ன ஆதாயம்னு கணக்கு போட்டு பலன் இல்லைன்னா இது மாதிரியான செய்திகள் எல்லாம் ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு பொழுதுபோக்காக தான் இருக்குமே தவிர உலகம் முழுவதும் மனித நேயத்தை பத்தி பார்க்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை என்பதை இந்த சம்பவம் சுட்டிக்காட்டுது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் தெரிவிச்சு இருக்காங்க. ஹமாஸால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை திரும்ப ஒப்படைக்க அரசாங்கம் தவறியதால் இஸ்ரேலில் பொதுமக்களின் சீற்றம் அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலிய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. காசால ஹமாஸ் கிட்ட இருக்கிற கைதிகளில் பலர் இப்போது காசாவில் உள்ள சுரங்கங்களுக்குள் இறந்து கிடந்துள்ளனர். ஆர்டி செய்தி நிறுவனத்தின் ஃபியோரெல்லா இசபெல் தெரிவிச்சிருக்கிறாங்க, இஸ்ரேலியர்கள் நெதன்யாகுவை புடிச்சு வறுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவர் பதுங்கி ஒளிந்து கொள்ள ஒரே வழி தொடர்ந்து போர் நடப்பதாகவும் தான் வெற்றி பெற்றுக்கொண்டிருப்பதாகவும் காட்டுகிறதுதான் அப்படின்னு அரசியல் வர்ணனையாளர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. ஹமாஸின் போர்த்தந்திரங்கள், இஸ்ரேலின் பேரழிவு. காசா பகுதியில இஸ்ரேல் படைகள் மேல ஹமாஸ் நடத்துகிற தாக்குதல் இஸ்ரேலுக்கு பேரழிவு ஏற்படுத்திட்டு இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. சின்ன பசங்க கூட கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ராணுவ கவச வண்டிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு துப்பாக்கி தூக்கிட்டு வர்ற ராணுவ வீரர்களை புடிச்சு சாத்துன்னு சாத்திடுறாங்க. ஒவ்வொரு ராணுவ வண்டியம் காசா தெருக்களுக்குள்ள நுழைஞ்சதுன்னா அதை ஹமாஸோட 3 பேர் நிழல் மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அதுல 2 டார்கெட்டை இஸ்ரேல் வீரர்களுக்கு காட்டிட்டு மறைஞ்சிக்கிறாங்க. 3வது டார்கெட்ல நிழல் மாதிரி மறைஞ்சிருக்கிற ஹமாஸ் போராளி ரொம்ப க்ளோஸ்அப்ல இருந்து அந்த இஸ்ரேலோட ராணுவ வண்டிய தூக்கிடுறாரு. இப்ப என்னன்னா, காசா முழுவதும் இஸ்ரேல் ராணுவம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க நிக்காம போயிட்டே தான் இருக்கணும். நின்னாங்கன்னா அடி விழும். அது மட்டும் இல்லாம போர் நிறுத்தம் வந்ததுன்னா போர் நிறுத்தம் செய்த அடுத்த நொடி அதிவிரைவில அந்த ராணுவம் பின்வாங்கிடணும். இல்லன்னா ஒரு மிலிட்டரிக்கார பயலும் உயிரோட மிஞ்ச மாட்டான். ஒரு ராணுவ வண்டி கூட காசா பகுதியை விட்டு வெளியே போகாது. இப்போ இஸ்ரேல் ராணுவம் எக்கச்சக்கமா காசா பகுதியில போய் மாட்டிக்கிட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டு நாங்க காசா பூராவும் புடிச்சிட்டோம் அப்படின்றதான் சொல்ல முடியுமே தவிர அங்கே நின்னு நிர்வாகம் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு நாள் கூட நிம்மதியா தங்க முடியாது. பாதுகாப்பு இல்லை. எந்த நேரத்துல சாவோம்னு தெரியாம உள்ளுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா பாலஸ்தீன மக்கள் விட்டுட்டு போன வீடுகளில் இருந்து ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது திருட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. கிடைச்சத சுருட்டிக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிறாங்க. அதாவது போர் அப்படிங்கிற ஒன்று நடந்துட்டே இருக்கிறதுனால தான் இஸ்ரேலோட இராணுவங்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. போர் இல்லை அப்படின்னா அடுத்த நிமிஷமே காசால இருந்து அவங்க காணாம போயிருவாங்க. அதனால தான் நெதன்யாவும் போரை நிறுத்தாமல் தொடர்ந்துகிட்டே இருக்காரு. போர் போர் என்று கொக்கரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆயுதங்களை பொறுத்தவரை ஹமாஸுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுதான் இஸ்ரேல் காசா பகுதிக்குள்ள கொண்டு போற ஆயுதங்களை ஹமாஸ் தாக்கி கைப்பற்றிக்கிறாங்க. அதனால இப்போ இருக்கிற நிலைமையில ஹமாஸை இஸ்ரேல் ராணுவம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு தான் வார் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. அடுத்து அமெரிக்காவும் பிரிட்டனும் இணைந்து நடத்தும் ஆபரேஷன் பொசைடன் ஆர்ச்சர் பற்றிய தகவல்கள் எமது அடுத்த காணொளியில். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.